அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் எனப்படுவோர் நம் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள். அவர்கள் மனம், மொழி, மெய் என்பதை கடந்து மக்களை வாழ்விக்க இறைவனால் அனுப்பப்பட்ட மகான்களாக காணப்படுகிறார். அந்த வகையில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனியில் வாழ்ந்த கணக்கன்பட்டி சித்தர் என்கின்ற பழனிச்சாமி சித்தர் தம்மை நாடி வந்த அனைத்து மக்களது முன்ஜென்மத்து பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி அருள் புரிவராக இருந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் பற்றிய பல அதிசயங்களை பற்றியும் அமாவாசை பூஜையின் போது கணக்கன்பட்டி சித்தர் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி போற்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரின் அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கப்படுது. இந்த ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல், விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கப்படும். ஸ்க்ரீனை தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க. பொது வாழ்க்கையில் நாட்டம் கொண்ட இவர் எந்நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவரிடமும் கூறி அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்திருக்காரு. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டும் இவர் வழங்கக்கூடியவராக இருந்திருக்காரு. இவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதும் சுமந்து கொண்டே தெரிவாராம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கணக்கன்பட்டி என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. கணக்கன்பட்டிக்கு தெற்கே இருந்து சரியாக 3 அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஜீவ சமாதி இருக்குது. ஆரம்பத்தில் சித்திரக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே இங்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறவே அவர்களின் புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கு சென்றிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை, குளிக்காத உருவத்தை கொண்டவராக தான் இந்த பழனிச்சாமி மூட்டை சுவாமிகள் இருந்திருக்காரு. பச்சை நிற அழுக்கு சட்டை, அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரை சுற்றி திரிவாராம். அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் என்றும் மேலும் சிலரே இவர் சித்தரின் அவதார வேண்டுதல்களை நிறைவேற்றும் கடவுள் என்றும் அவரை வணங்கி வந்திருக்காங்க. பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுட்டு வட்டாரத்தில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதால இவர் அழுக்கு மூட்டை சித்தர் மக்கள் என்று அழைக்க தொடங்கியிருக்காங்க. பழனியில் உள்ள 2 பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் இவர் தவம் செய்வதை வழக்கமாக கொண்டு வந்திருக்காரு. ஆரம்ப காலத்தில் சித்தர் அற்புதங்களை கண்ட பலர் இவருக்கு புதிய உடைகள் மற்றும் உணவும் வாங்கி பல பேர் கொடுத்துருக்காங்க. அதனை விரும்பாத சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பிச்சிருக்காரு. சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். ஒரு முறை ஒரு நபர் தன் மனதில் ஒன்று நினைத்து கொண்டு சித்தர் இருக்கும் இடத்திற்கு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்திருக்காரு. அப்போது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ என்று சொல்லியிருக்காரு. இவர் ஏதோ சொல்கிறார் என்று அதை கண்டு கொள்ளாமல் அந்த நபர் அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊரிலிருந்து கிழக்கு பக்கமாக சென்று பின்னர் வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்று வந்திருக்காரு. அப்போது அங்கு ஒரு பெரிய இடம் வாங்கி இருந்திருக்காரு. தற்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிகவும் செல்வம் நிறைந்து வளர்ச்சி பெற்ற செல்வதாக மாறியிருந்திருக்கு. பின்னர் சித்தரின் வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துவிட்டு ஆசையும் பெற்று கொண்டிருக்காரு. ஒரு முறை வெளிநாட்டில் இருந்த இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு தம்பதிகள் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம்.
வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததாக, அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க. சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத அவர் மன வருத்தத்துடன் பழனி மலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு சென்றிருக்காங்க. அவர் வெளிநாட்டவர் பழனியில் உள்ள முருகன் கோவிலை தரிசிப்பதற்கு திண்டுக்கல்ல இருந்து பழனியை நோக்கி சென்று கொண்டிருந்திருக்காரு. அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரின் அருளால் சென்றதும் காரணமாக நின்று கொண்டிருந்திருக்காரு. அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் சித்தர் அவர்களை அழைத்திருக்காரு. அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடு சித்தரை நோக்கி சென்று பேசியுள்ளிருக்காங்க. அந்த பெண்மணி இடத்துல சித்தரானவர் எதிரில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டணம் ஒன்று வாங்கி வா என்று கூறியிருக்காரு. அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு கொண்டிருக்காங்க. அதில் சங்கடமான விஷயம் என்னவென்றால், அந்த வெளிநாட்டு தம்பதிகளுக்கு தமிழ் குடும்பத்தார் ஒரு சைவ சாப்பாடுக்குரியவர்களாகும். என்ன ஒரு பிரியாணி வாங்க சொல்கிறீர்கள் என்று அந்த குடும்பத்தார்கள் ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்திருக்காங்க. சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்து அந்த பெண்மணி வச்சிருக்காங்க. உடனே அவர் பிரியாணி பொட்டணத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்து கொடு என்று சொல்லியிருக்காரு. தயக்கத்துடன் பொட்டணத்தை குறித்து அந்த பெண்மணி மிகப்பெரிய ஆச்சரியம். பிரியாணி வாங்கிய அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்டு அவருடைய மகன், அம்மா வண்டி வருது, ஓரமாக வாருங்கள் என்று கத்த தொடங்கியிருக்காரு. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, இவை அனைத்துமே சித்தரின் விளையாடுகள் என்றும் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணம் சாம்பார் சாதமாக மாறியது என்றும் வாய் பேசாத தன்னுடைய மகன் பேசியது இவை அனைத்துமே சித்தரின் மகிமையால் மிகுந்தவை என்று அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க அந்த வெளிநாட்டு தம்பதிகள். இப்படி பல்வேறு ஆச்சரியங்களை கொண்ட சித்தராக தான் கணக்கன்பட்டி சித்தர் இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பழனி முருகன் திருக்கோவில் அருகே 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் தான் கணக்கன்பட்டி. இங்கு வாழ்ந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தராக தான் கணக்கன்பட்டி சித்தர் இருந்திருக்காரு. சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாய்பாவின் மறு அவதாரமான கருதப்படும் இவர் வாழும்போதே பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் என்றால் சொல்லலாம். இவருடைய ஜீவ சமாதி சென்றால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். அவரின் ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகள் நன்றாக உணரலாம். ஆனால் இப்பொழுதெல்லாம் வாய்மொழி வந்தவை எல்லாமே சரி என்று சொல்ல முடியாது. பொய் என்று புறம் தள்ளக்கூடியதும் சிலர் நம்பிக்கை என்றும் கொள்ளலாம். நம்பிக்கை இருப்பவர்கள் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போய் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி சித்தர் என்பவர் முருகனின் மறு அவதாரமாக கருதப்படுறார். அவர் எங்கிருந்து வந்தார் என்று யாருக்கும் தெரியாது. சிலர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாக சொல்வாங்க. அவர் சீனக்காரர் போலவும் காட்சியளிக்கும் தன்மை கொண்டவர். வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தவர். பேச முடியாத ஒரு சிறுவனின் வாயை பேச வைக்கக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. அடிக்கடி பழனிமலை இடும்பன்மலை அருகில் நடமாடி கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு நாள் இடும்பன்மலை அருகே பேச்சு மூச்சு இன்றி கிடந்திருக்காரு. இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தபோது இவர் இறந்து விட்டிருக்காரு என்று சொல்லியிருக்காங்க. அன்று மாலை உயிர்த்தெழுந்து திரும்பி வந்து விட்டார். இவர் பக்தர்கள் எப்பொழுதும் திட்டிதான் அருள்வாக்கு சொல்வார். அது சூட்சுமமான வார்த்தைகளாக இருக்கும். நாம் நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்ளக்கூடாது. அவர் எப்பொழுதும் தோளில் ஒரு அடுக்கு மூட்டையுடன் அலைவார். இதனால தான் இவரை அழுக்கு மூட்டை சுவாமிகள் என்று அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். கட்டாயம் நமக்கு இவருடைய அருள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.